என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரம். 1981 வருஷம் ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தி நல்லா அசந்து தொங்கின்றிருந்தார். அப்போ ஸ்ரீ மகாபெரிவா கனவுல வந்து அஷ்டவசுக்களுக்கு திருப்தி செய்யணும், அதுக்கு வேண்டிய தர்மீக காரியங்களை வைதீக முறையில் செய்யணும், அதற்கு உண்டான வசதி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கனவுல மகான் கேட்க, இவர் பதில் சொல்லாமல் நிற்கிறார். உன்னோட அங்கவஸ்திரத்தோட நுனியை அழுத்துப்பாரு. கனவுலையே கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீ பெரியவா சொன்னபடி அங்கவஸ்திரத்தோட நுனியை அழுத்தார். அதில் கொஞ்சமாக அட்சதம் இருந்தது, தெரிய வருது. இது போகிறோம் அப்படின்னு ஸ்ரீ மகா பெரியவா திருவாக்கு. சொப்பனத்திலிருந்து போயிட்டார் அவர். கிருஷ்ணமூர்த்திக்கு உடனே தூக்கம் கலைஞ்சி போச்சு. உடனே மகானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகான் எங்கே இருந்தார்? அப்போ பண்டரிபுரத்தில் இருந்தால் கேள்விப்பட்டார். நேராக பண்டரிபுரம் வந்தார். ஆனாக்கா மகாபெரிவா பண்டரிபுரத்தில் இல்லை. அங்கேருந்து அவர் கிளம்பி ஜிஞ்சினிங்கிற இடத்துக்கு போயிட்டார். அங்கே அவர் போயிட்டார், நடமாடும் தெய்வம். இவர் என்ன பண்ணார்? அந்த முகாமுக்கு போய் சேரத்துக்கு முன்பே அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. வெடிகாலம்பரை 4:30 மணி ஆயிடுத்து இவர் போகிறதுக்கு. 4:30 மணிக்கு ஸ்ரீ பெரியவா ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு, இப்போது தரிசனத்துக்கு ஒருத்தர் வருவார், அவர் உடனே என்கிட்ட வர சொல்லு அப்படின்னு உத்தரவு போட்டார். சிப்பந்தி வெளியே வந்து பார்க்கவும் நேரம் சரியாக இருந்தது. கிருஷ்ணமூர்த்தி அங்கே ஆட்டோவில் போய் இறங்கவும் உடனே இவர்கிட்ட நடந்ததை சிப்பந்தி சொல்ல இவருக்கு ஆச்சரியம். ஓடி போய் பரமதயாவரான சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். இவர் தன்னோட சொப்பனத்தில் ஸ்ரீ பெரியவா வந்து விவரத்தை சொல்ல நினைக்கும் போதே பெரியவா முந்திண்டு பக்கத்தில் நின்ற அன்பர்கிட்டக்க, பெரியவா நானே விவரத்தை சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து, அஷ்டவசுக்களுக்கு திருப்தி செய்யணும், காஞ்சிபுரத்தில் உள்ள சிவஸ்தானத்தில் ருத்ரேகா திசை மன்யு சுக்த ஜபம் நடக்க போகிறது, நீ அஷ்டவசு ஜபம் செய் அப்படின்னு கட்டளையிட்டார். அஷ்டவசு ஹோமத்தோட சங்கல்பம் விதானம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீமடத்தில் புஸ்தகசாலையில் புஸ்தகம் இருக்குது, லைப்ரரியில். அதை உடனே எடுத்துகிட்டு வர ஒருத்தரை முகாமுக்கு அனுப்பு, நான் அவர்கிட்ட விவரமெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். கனவுல வந்து சொன்ன மாதிரியே நேர்லேயும் அதையே சொல்லிட்டார் மகான். சாட்சாத் பரமேஸ்வரனே, வேற யாரும் இல்லை அப்படிங்கிறது கிருஷ்ணமூர்த்திக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சு கொடுத்து. அஷ்டவசு ஜபத்துக்கு தன்னை தேர்ந்தெடுத்த ஈஸ்வரன் அருளியதை எண்ணி அப்படியே பெருமை அவருக்கு தாங்க முடியல. ஹோமம் நல்லபடியாக நடக்க பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பிட்டார். பெரியவாளோட பூர்ண அனுகிரகத்தால் 1982 1987 வரைக்கும் ஹோமங்களை செய்த பாக்கியம் கிடச்சிது கிருஷ்ணமூர்த்திக்கு. 1988 ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்ணின போது பெரியவா இவரை உள்ளே கூப்பிட்டார். அங்கே இருந்தவாளெல்லாம் நீங்கள்லாம் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டார். கதவை மூட சொன்னார். பெரியவா இவர்கிட்ட கன்னடத்தில் பேச போகிறதாகவும் இவரை கன்னடத்திலேயே பேசும்படியும் சொல்லிட்டார். முதல்ல எத்தனை வருடம் அஷ்டவசு ஹோமம் செஞ்ச அப்படின்னார். அதுக்கு இவர், எனக்கு நான் கணக்கெல்லாம் வச்சுக்கவே இல்லையே அப்படின்ட்டார். எத்தனை செலவு செஞ்சுருப்ப அப்படின்னு பெரியவ கேட்க, அதுவும் தெரியல. உனக்கு என்னதாண்டா தெரியும் அப்படின்னு அன்பாக கேட்டுட்டு, நான் 5 வருஷம் அஷ்டவசுக்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சி எண்ணினேன், 5 வருஷம் செஞ்சாயிடுத்து, இதுவரை செஞ்சது போகிறோம் அப்படின்னு சொல்லி நீ க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினர். அந்த அபூர்வமான பாக்கியத்தை நினச்சி கிருஷ்ணமூர்த்தி புலகாங்கிதம் அடைஞ்சார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய